வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஒவ்வொரு ஜாப்புக்கு தகுந்த மாதிரி வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000 18,000 இது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கு தகுந்த மாதிரி வந்து சேலரி இருக்குது. லாஸ்ட் டேட் 27/6/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் MBBS வந்து கேட்டிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு PMS நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 34,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்து டென்டிஸ்ட் கேட்டகரி நீங்கள் வந்து PDS முடிச்சிருந்தீங்கன்னா 34,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஸோ அதுக்கு 18,000 சேலரி கொடுத்துருக்காங்க. PSC நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது சித்தா தெரபிஸ்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தால் போதுமானது. ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரி வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MTM ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தால் போதுமானது. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் 14,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, ஸோ இதுக்கு வந்து 23,000 சேலரி. இதுக்கு வந்து பேச்சுலர் நீங்கள் வந்து BSc முடிச்சிருக்கணும். ஆடியோலஜிஸ்ட் இதுக்கு வந்து 23,000 சேலரி. இது மாதிரி வந்து தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. டென்டல் டெக்னீஷியன் இதுக்கு வந்து 12,600 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து +1 அல்லது வந்து நீங்கள் பாஸ்டு 1 அல்லது 2 கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட்டு, ஸோ இதுக்கு வந்து 14,000 சேலரி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஆகட்டும், ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரபிஸ்ட், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 23,000 வரைக்கும் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டா மேனேஜர் ஆகட்டும், ஆடியோ மேட்ரிஷியன், இது மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அக்குபேஷனல் தெரபிஸ்ட் இதுக்கெல்லாமே 23,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி டோட்டலாக 21 போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த 21 போஸ்டிங் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோடு நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் 643001 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இமெயில் ஐடியும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்பீடு போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் டேட் 27/6 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2,000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.